தளபதியோட 11வது படம் மாண்புமிகு மாணவன். இந்த படத்தை தளபதியோட அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் தளபதியோட பேர் சிவா. வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்தில் தளபதி காலேஜ் படிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த பொண்ணை கொஞ்ச நாள் கழித்து லைப்ரரியில் ஒரு பையன் ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுறான். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரோட பையன். அந்த பையனை அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பழி வாங்குறாங்க. அதான் இந்த படத்தோட கதை. லாஸ்ட்டாக ஃபைனலாக கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் கோர்ட்டில் அவங்க அப்பா மினிஸ்டருன்றதுனால அந்த பையனுக்கு தண்டனை தரல. அதனால் தளபதி கோவப்பட்டு அந்த பையனை கோர்ட்லேயே கொண்டுடுறாரு. அதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பார்க்கலாம். தளபதியோட 12வது படம் செல்வா. இந்த படத்தை தளபதியோட பேரும் செல்வா. வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். தளபதியோட அப்பா ஒரு லாயராக இருக்காரு. தளபதிக்கு அவர் அப்பாவை பிடிக்காது. அவங்க அப்பா கிட்டேருந்து தனியாக இருக்கணுன்றதுனால அவர் ஒரு காலனியில் தனியாக ஒரு வீட்டில் இருக்காரு. ஆனால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு மினிஸ்டரோட பொண்ணு. ஆனால் அவங்க அப்பாவை பற்றி அவருக்கு தெரிய வருது. அவங்க அப்பா ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனில் இருக்காரு. அந்த மினிஸ்டர் பொண்ணை கடத்துறாங்க. அவங்க அப்பா அந்த மினிஸ்டர் பொண்ணை கடத்துறாங்க. ஏன்னா அவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கிறதுனால அவங்க அப்பா மினிஸ்டருன்றதுனால ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் ஏதோ வேலை ஆகணுன்றதுனால அந்த மினிஸ்டர் பொண்ணை கடத்தி அவங்க அப்பா மினிஸ்டர்கிட்ட இந்த வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்றது மாதிரி கேட்குறாங்க. அதனால் அது நம்ம தளபதிக்கு தெரிய அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவங்க தளபதியோட அப்பாவையே எதிர்த்து அவர் போய் காப்பாற்றுறாரு. அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பார்க்கலாம். தளபதியோட 13வது படம் காலமெல்லாம் காத்திருப்பேன். இந்த படத்தில் தளபதியோட பேர் கண்ணன். வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்தில் தளபதி ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். அவங்க அப்பா ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. அந்த காலேஜில் அவர் எல்லாருமே தளபதிக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் தருவார். ஏன்னா அவர் பணக்காரர் அண்டு எல்லாத்தையுமே ஒரு டீசிங் பண்ணுவார். ஒரு கேங்ஸ்டர் போல் வந்துட்டு இருக்காரு தளபதி. அண்ட் அந்த ஒரு பொண்ணை தளபதிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் தளபதி அந்த பொண்ணை கலாய்க்கிறது, அந்த பொண்ணை ஹராஸ்மெண்ட் போல் பண்ணுறாரு தளபதி. அதனால் அந்த பொண்ணுக்கு கடுப்பாகிடுது. அந்த பொண்ணு போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுது தளபதியை பற்றி. அண்டு அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு போலீஸ் கமிஷனர். அவருக்கு தெரிய வருது. பட் ஆனால் அவர் பெயில் எடுக்கலை. என் பையன் இப்படி பண்ணதுனால நான் பெயில் எடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. சில காலத்துக்கு பிறகு தளபதி ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வராரு. அண்டு அந்த பொண்ணை பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஊட்டியில் போய் வேலை செய்கிறாங்க. அண்டு தளபதிக்கு இவர் பண்ணது எல்லாம் தப்புன்னு ரியலைஸ் ஆகி அவர் ஊட்டியில் அந்த பொண்ணு வேலை செய்கிற இடத்துக்கே போய் அங்கே டிரைவராக ஜாயின் பண்ணுறாரு ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு. அந்த பிஸ்னஸ்மேனுக்கு தான் அந்த பொண்ணு ஹீரோயினி பிஏவாக இருக்காங்க. அங்கே போய் அவர் ஜாயின் பண்ணி அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிடுறாங்க ஒரு ரவுடி கும்பல். அண்ட் அந்த ரவுடி கும்பல்லேருந்து அந்த ஹீரோயினியை காப்பாற்றுறாரு நம்ம தளபதி. அண்டு இதை பார்த்த அந்த ஹீரோயினுக்கு தளபதி மேலே அவர் மாறிட்டார் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் அவரை லவ் பண்ணுறாங்க. இது இந்த படத்தோட கதை. இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ஃப்ரீயாக யூடியூப்லேயே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பார்க்கலாம். தளபதியோட 14வது படம் லவ் டுடே. இந்த படத்தில் தளபதியோட பேர் கணேஷ். வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். தளபதியோட அப்பா ஒரு வீட்டில் இருக்காங்க. தளபதியோட அப்பா ஒரு டாக்டர். தளபதியோட அப்பாவுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு தளபதிக்கு. தளபதி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர். அந்த பொண்ணு தளபதி நினைக்கும் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அவங்கள மீட் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த பொண்ணு ஒரு நாள் தளபதியை பற்றி எனக்கு கோல்டு மெடல் வாங்குறது தான் ஆசை, எனக்கு இந்த லவ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தளபதியை நீங்கள் பின்னாடி வராதிங்க, உங்கள் லைஃப் தான் வீணாகும் அப்படின்றாங்க. பட் ஆனால் தளபதி அதை கண்டுக்காமல் டெய்லி அந்த பொண்ணு பின்னாடியே போகிறது அப்படி இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு இது தெரிய அந்த பொண்ணு வேற ஊரில் படிக்க வச்சிடுறாரு. அதை பார்த்த தளபதி அந்த ஊரில் போயிட்டு அந்த பொண்ணை தினைக்கும் பஸ் ஸ்டாண்டில் ஃபாலோ பண்ணுறது அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தளபதியோட அப்பா ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அதை பார்த்த தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தளபதியை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஊருக்கு தளபதியோட அப்பாவோட இறுதி சடங்குக்கு வர வைக்கிறாங்க. அண்ட் தளபதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம இருந்து இவரை பார்த்துக்க முடியாததுனால தான் இவர் இப்படி இறந்துட்டாரு அப்படின்னா தளபதிக்கு இந்த காதல் மேலே ஒரு வெறுப்பு வருது.
இதை பார்த்து நம்ம தளபதி இதுக்கு மேலே பொண்ணே வேண்டாம் அப்படின்னு அவரோட லைஃப் ஒன்றுன்னு போயிட்டு இருக்காரு தளபதி. பட் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ரியலைஸ் ஆகி வந்து இவர் வந்து சின்சியராக நம்ம லவ் பண்ணாரு அப்படின்றத பொறுத்து இந்த பொண்ணு வந்து இப்போ நம்ம தளபதி கிட்ட நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. பட் ஆனால் தளபதி அந்த லவ்க்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு எப்பயுமே இதுக்கு மேலே லவ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் ஓன் ட்ராக்ல அவர் தனியாக இருக்காரு. அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். தளபதியோட 15வது படம் ஒன்ஸ் மோர். இந்த படத்தை தளபதியோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. வாங்க இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்தில் தளபதியோட பேர் வந்து விஜய். இந்த தளபதி வந்து ஊட்டியில் ஒரு சின்ன டீ ஃபேக்ட்ரி நடத்திட்டு வர்றாரு. அந்த டீ ஃபேக்ட்ரியில் ஒரு லாஸ் வர்றதுனால அவங்க அப்பா வந்து தளபதியோட அப்பா ஃபாரின்லேருந்து அங்கே ஒரு மீட்டிங்க்கு வந்து கண்டிப்பாக ஆகணும், இல்லைனா கம்பெனி இழுத்து போடுற சூழ்நிலை இருக்குது. அவங்க அப்பா வரும்போது ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. அண்டு அவங்க அப்பாவை தளபதி ஒரு முதியோரை நடிக்க வைப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சிவாஜி கணேசன் தான் அந்த ரோலில் நடிச்சிருப்பார். அண்டு சிவாஜி கணேசன் தளபதியை பார்க்கும்போது தளபதி வந்து ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு மென், அப்புறம் ஒரு அந்த விளையாட்டுத்தனமாக இருக்க ஒரு மனிதன், ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லாமல் ஜாலியாக இருக்க ஒரு பையன்றதை புரிஞ்சுக்கிட்டு சிவாஜி கணேசன் அவரை திருத்துறாரு. அண்ட் நம்ம தளபதி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கான தளபதியை பிடிக்கல. அவங்க 2 பேர்த்தையும் சிவாஜி கணேசன் சேர்த்து வைக்கிறாரு. அண்ட் சிவாஜி கணேசன் வந்து அவரோட ஃபேமிலியிலேருந்து அவர் தனியாக வந்திருப்பார். அவர் ஒய்ஃப்க்கும் அவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் காரணமாக அவர் வெளில வந்துட்டார். அண்ட் தளபதி சிவாஜி கணேசனையும் அவரோட ஒய்ஃபையும் சேர்த்து வைக்கிறாங்க. அண்டு லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் தளபதியை அவர் லவ் பண்ணுற பொண்ணு கூட சிவாஜி கணேசன் சேர்த்து வச்சுருப்பாரு. சிவாஜி கணேசனையும் அவருடைய ஒய்ஃபையும் நம்ம தளபதி சேர்த்து வச்சுருப்பாரு. அண்ட் இதான் இந்த படத்தோட கதை. இந்த